ஜனநாயக திராவிடர் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். அச்சம் தவிர ஏழை எளிய மக்களுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாய மக்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து அனைத்து உணவுப் பொருட்களையும் நம்மளுடைய நியாய விலை கடையின் மூலம் குறைந்த விலையில் தரமாக கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். இது அவருடைய காலத்தில் செயல்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்றைக்கும் நாம் கலைஞரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அவரை விமர்சனமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில திட்டங்கள் அவர் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்து இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். தயவு கூர்ந்து இந்த உணவுப் பொருட்கள் அனைத்துமே நம்மளுடைய நியாய விலை கடையில் தரமான குறைந்த விலையில் கிடைக்கும் அளவுக்கு ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களிலும் கிடங்குகள் அமைக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஒரு எளிமையான தரமான முறையில் மக்களுக்கு கிடைக்கும் அளவில் செயலாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் அவர்கள் சிதைந்து கொண்டிருக்கிறார்கள். கடனாளியாக அவர்கள் வேலை இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு வரும் காலங்களில் ஏற்படுத்தும் என்பதே இதற்காக சில திட்டங்களை மாற்றி அமைத்து அவர்களுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி எல்லா மக்களுக்கும் குறைந்த விலையில் நியாய விலை கடையின் மூலம் அனைத்து உணவுப் பொருட்களும் கிடைக்குமானால் மக்கள் மிகவும் செழுமையாக வாழ்வார்கள். கண்டிப்பாக அந்த அங்கீகாரம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போய் சேரும் என்பதை இங்கு தெளிவாக இதை பதிவிடுகிறேன். என்னுடைய பதிவுகள் எல்லாம் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சில நிறைகுறைகளை சுட்டி காட்ட வேண்டும். யாரையும் புண்படுத்தி காயப்படுத்தி பேசக்கூடாது என்பதே என்னுடைய கொள்கையாக ஜனநாயக திராவிடர் கழகத்தின் ஒரு பதிவாக நான் பதிவிடுகிறேன்.